ஓகே. இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லி தர போகிறோம் அப்படின்னா செமினார், ஒர்க் ஷாப், கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்ல போகிறேன். கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் லெவல், அப்புறம் நேஷ்னல் லெவல் கான்ஃபரன்ஸ் இருக்கும். நேஷ்னல் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர் அவங்கெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்களாம் வந்து இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து 2 days நடக்கும். 2 days 3 days, சில கான்ஃபரன்ஸ்லாம் வந்து 1 week கூட நடக்கும். ஓகேங்களா? அது வந்து டிபெண்ட் ஆன் த பட்ஜெட், அதுக்கப்புறம் பார்ட்டிசிபென்ட் எத்தனை பேர் பண்ணுறாங்க அதை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? சில கான்ஃபரன்ஸ் வந்து அந்த ரிசர்ச்சர் வந்து அவங்களோட புது ரிசர்ச்சை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சில கான்ஃபரன்ஸில் வந்து போஸ்டர் ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்லாம் இருக்காது. ஓகேங்களா? போஸ்டர் ப்ரெசன்டேஷனு, அப்புறம் இந்த மாதிரி பிபிடி ப்ரெசன்டேஷனு, இந்த மாதிரி ப்ரெசன்டேஷனில் இன்க்ளூட் ஆகாது. ஒன்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வெளியிலேருந்து வந்து சயின்டிஸ்ட் வந்து அவங்களோட ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியில் வந்து கரண்ட் என்ன போயிட்டுருக்கு ரிசர்ச் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சில கான்ஃபரன்ஸில் வந்து நிறைய ஈவெண்ட்லாம் வச்சுருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக காம்படிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. தென் அது இல்லாமல் நமக்கு போஸ்டர் ப்ரெசன்டேஷன், அப்புறம் இந்த மாதிரி ஓரல் ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்க்கும் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் மோஸ்ட்டாக நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், அதாவது நேஷ்னல் லெவலில் உள்ள சயின்டிஸ்ட் தான் இருப்பாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு 2 பேரோ 3 பேரோ வெளியிலேருந்து வருவாங்க. ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் லெவல் சயின்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த கான்ஃபரன்ஸில் வந்து வெளிநாட்டில் வந்து யாராவது சயின்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஒருவேளை நம்ம ஊர்க்காரங்களே வெளிநாட்டில் வேலை பார்த்தாங்களும் அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அப்போ தானே நம்ம நாட்டில் எந்த அளவுக்கு ரிசர்ச் இருக்குது, அவங்க நாட்டில் இன்னும் எவ்வளோ ரிசர்ச் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தர முடியும். ஸோ அங்கே என்ன அப்டேட்டுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கொலாபரேட்டிவ் ஒர்க்லாம் பண்ணலாமா, அந்த மாதிரி என்னென்ன ஐடியாஸ் இருக்குது, நியூ ஐடியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நேஷ்னலுக்கும் இன்டர்நேஷ்னலுக்கும் உள்ளது. ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல்னால் நேஷ்னல் லெவல் ரிசர்ச்சர்ஸும் இருப்பாங்க. தென் இன்டர்நேஷ்னல் அந்த சீஃப் கெஸ்ட்டாக அவங்க வந்து வந்திருக்கிற அந்த ப்ரௌச்சர் பார்த்திங்கன்னா அதில் யாரெல்லாம் வந்துட்டு ஸ்பீக்கர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவங்களோட பயோடேட்டாலாம் கொடுத்துருப்பாங்க. அவங்க எதை பற்றி பேச போகிறாங்கிற டாபிக்ஸ் அதெல்லாம் கூட கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரௌச்சர் ஒன்று கிடச்சிதுன்னா ஒரு நேஷ்னலோ இன்டர்நேஷ்னலோ நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போது அதில் ஸ்பீக்கர்ஸோட இதெல்லாம் பார்ப்பாங்க. இன்டர்நேஷ்னல்னால் வெளியிலேருந்து வருவாங்க, நேஷ்னல்னால் நம்ம ஊர்லேருந்து மட்டும் வருவாங்க. அதுதான் இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். இந்த கான்ஃபரன்ஸ்லாம் இன்டர் காலேஜ்லேருந்து யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ப்ரௌச்சர் ரெடி பண்ணுவாங்க. ப்ரௌச்சர்னால் பத்திரிக்கை மாதிரி. இந்த மாதிரி எங்கள் காலேஜில் வந்துட்டு அதுதான் ப்ரௌச்சர். ஓகேங்களா? எங்கள் காலேஜில் இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கும்போது இத்தனாவது இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், சில பேர் நம்பர்லாம் போடுவாங்க. 9th இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், 10th அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வைஸ் போடுவாங்க. சில பேர் டாபிக் ஓரியன்டாக போவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ரௌச்சர் ரெடி பண்ணிவிட்டு அதுலேயே வந்து நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எல்லா காலேஜுக்கும் அதை சர்க்குலேட் பண்ணுவாங்க. யார் வேணாலும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் வந்து ஓரல் ப்ரெசன்டேஷனும் இருக்கும், போஸ்டர் ப்ரெசன்டேஷனும் இருக்கும். அதுலேயும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம என்ன ரிசர்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? செமினாரும் அப்படி தான். பட் செமினாருங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் டாபிக் தான். அந்த டாபிக்கு சேர்ந்தவங்க மட்டும்தான் அதுக்கு வர முடியும். இப்போ கான்ஃபரன்ஸ்னு வச்சுக்கிங்களா, கான்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகிற மாதிரி டைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? மல்டி சப்ஜெக்ட்டும் கவர் ஆகிற மாதிரி. அதாவது பயோடெக் ஸ்டூடெண்ட்டும் வரலாம், பயோகெமிஸ்ட்ரியும் வரலாம், அதுக்கப்புறம் பாட்னியும் வரலாம், ஜுவாலஜியும் வரலாம், யார் வேணாலும் வரலாம். அந்த மாதிரி டைட்டில் இருக்கும் மோஸ்ட்டாக நீங்கள் ப்ரௌச்சர் பார்த்தீங்கன்னா. ஆனால் செமினாருங்கிறது பர்டிகுலர் பீப்புளுக்கு மட்டும் வைக்கிறது. இப்போ வந்து பாட்னியில் வந்து பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வரணும் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. ஸோ அந்த டைட்டிலும் பார்த்தீங்கன்னா அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரீசன் எவால்யூஷன் இன் தி டாக்ஸானமி ஃபீல்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா, பிளான்ட் டாக்ஸானமி அப்படின்னா அதாவது பிளான்ட் பயாலஜி அவங்க படிக்கிறவங்க மட்டும் தான் வர முடியும். அந்த மாதிரி இருக்கும் செமினார். தென் இங்கேயும் பார்த்தீங்கன்னா, பட் இது வந்து செமினாருங்கிறது பர்டிகுலர் சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் மட்டும்தான் வர முடியும், மற்றவங்க கவர் பண்ண முடியாது. ஸோ இது வந்து கான்ஃபரன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்னம். ஓகேங்களா? இந்த செமினாரில் பர்டிகுலர் சப்ஜெக்டை பற்றி அவங்க செமினார் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் சீஃப் வெளியிலேருந்து கெஸ்ட் லெக்சர் வந்திருப்பாங்க. அவங்க டாப்பிக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹியர் ஆல்சோ we can explain our research topic. ஓகே, நம்மளோட ரிசர்ச் டாப்பிக்கை வந்து இங்கேயும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எப்படின்னா நம்ம பண்ணுற ரிசர்ச்சை இங்கேயும் ஓரல் ப்ரெசன்டேஷன் அண்ட்
போஸ்ட் ப்ரெசன்டேஷனாக நம்ம இங்கே பண்ண முடியும் ஓகேங்களா. தென் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது அங்கே நம்ம ஓரல் ப்ரெசன்டேஷனோ போஸ்டர் ப்ரெசன்டேஷனோ அங்கே பண்ண முடியாது. ஒர்க் ஷாப்புங்கிறது நம்ம லிசன் மட்டும் தான் பண்ண முடியும். தென் அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. ஒர்க் ஷாப்புங்கிறது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கும் ஒர்க் ஷாப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். பட் ஒர்க் ஷாப்புங்கிறது வந்துட்டு சில சாஃப்ட்வேரை வந்து கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் என்ன சொல்கிறது, இப்போ SPSS சாஃப்ட்வேரு, அதுக்கப்புறம் சில சாஃப்ட்வேர் கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ அதாவது பர்டிகுலர் டைம், அதாவது டேலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் சாரி ஆஃப்டர்நூன் வரைக்கும் செமினார் செஷன் ஓடும். அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க வந்து ரியலாக வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இப்போ ஒர்க் ஷாப்னால் அப்படி தான் இருக்கும். காலையிலேருந்து மத்தியானம் வரை இப்போ ஒரு ஃபிஷ் அக்வாரியத்தில் வந்து ஒரு ஒர்க் ஷாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் புது புது வெரைட்டியான ஃபிஷ்ஷை பற்றி சொல்லுவாங்க. ஃபிஷ் இந்த கண்டிஷனில் எப்படி இருக்குது, ஃப்யூச்சரில் என்ன ஆகும், அதை எப்படி வந்து நம்ம பாதுகாக்கலாம், அந்த மாதிரி சொல்லிட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே அது ரிலேட்டடாக அது விஷுவலாக நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு செஷன் கொடுப்பாங்க. அதுதான் ஒர்க் ஷாப் ஓகேங்களா. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நமக்கு அதை ரிலேட்டடாக செமினார் கொடுத்துட்டு மத்தியானத்துலேருந்து நமக்கு அதோட எக்ஸ்போசர் கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதுதான் ஒர்க் ஷாப். தென் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்னா இன்றைக்கி வந்து நமக்கு டீச் பண்ணுறத நாளைக்கு நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. டிஷ்யூ கல்ச்சரில் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் வந்து கோயம்புத்தூரில் வந்து கொடுப்பாங்க, ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸில் கொடுப்பாங்க ஓகேங்களா. அதெல்லாம் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். அப்புறம் அக்ரி யூனிவர்சிட்டிலையும் வந்து HPTLC அனாலிசிஸ்லாம் எங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுவும் அப்படி தான். முதல் நாள் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, மறுநாள் வந்து நம்மளவே செஞ்சு பார்க்க விடுவாங்க ஓகேங்களா. அதுதான் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். ஸோ இந்த வீடியோவில் நான் என்னென்ன கவர் பண்ணியிருக்கேன்னா, கான்ஃபரன்ஸ்னால் என்ன, அப்புறம் செமினார்னா என்ன, ஒர்க் ஷாப்னா என்ன, தென் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்னா என்ன. ஒர்க் ஷாப்னா காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் நமக்கு லெக்சர் மாதிரி கொடுப்பாங்க. ஆஃப்டர்நூன்லேருந்து நம்ம அது ரியலாக நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதை பற்றி காட்டுவாங்க ஓகேங்களா. விஷுவலாக காட்டுவாங்க. சில சாஃப்ட்வேர்லாம் கூட சொல்லி கொடுப்பாங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒர்க் ஷாப்பு. பட் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ஓகேங்களா. மொதல் நாள் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, மறுநாள் நீங்களே டிஷ்யூ கல்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஓகேங்களா. அவ்வளோதான். ஏதாவது PhD ரிலேட்டடாக டாபிக் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை வந்து வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.